अस्सलाम वालेकुम, वेलकम टू हसी क्रिएशन. நம்மளோட சேனல்ல ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட கோர்ஸ் ஃபுல் கோர்ஸுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சரி த்ரெட் அண்ட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் த்ரெட் பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சில்க் த்ரெட்ல எப்படி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து த்ரெட் வந்து எப்பவுமே 2 நூல்கண்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சரி, அதாவது டபுள் த்ரெட்டாக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட சேம் கலர்ல 2 நூல்கண்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நூல்கண்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் அப்படினா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டபுள் த்ரெட் யூஸ் பண்றது சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் த்ரெட் வச்சு பார்க்கலாம். ஸோ டியூலிப் பிராண்டட் நீடில் தான் எடுத்துக்கிறேன். 14 சைஸ் நான் யூஸ் பண்றது 14 சைஸ் நீடில் நான் யூஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரேம்க்கு கீழே ஃப்ளோர்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நூல் வந்து அங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ நூல் வந்து சிக்காம அப்படி நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டைரக்ஷன் எந்த டிசைன் வந்து எந்த லைன் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் நம்மளோட நீடிலும் மூவ் ஆகும். ஸோ அதில் டியூலிப் அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட டிசைனோட டைரக்ஷனை பார்த்தே தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை மேலே பிக் பண்ணியாச்சு. நார்மலாக உங்களுக்கு சீடிங் த்ரெட்ல எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடணும்னு சொன்னோம் அதே மெத்தட் தான் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா இது வந்து த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நிறைய கொடுத்து நீங்கள் பிடிச்சி த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நீடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீடில் த்ரெட் மாட்டி சிக்கும். அதே நேரம் நீடிலும் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து சீக்கிரமா பிரிஞ்சு போகும். ஸோ அதனால ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. கீழே இருந்து த்ரெட்டை நீங்க மேலே இழுக்கும் போது நீடில் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, பஞ்ச் பண்றோம். பஞ்ச் பண்ணிட்டு கீழ்பக்கம் நீடில் த்ரெட்டை சுத்தியாச்சு. மேலே இழுக்கும் போது நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டா நம்மளோட கிளாத்தும் நீடிலும் த்ரெட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிளேஸ் வரும்போது நீடில் ஒரு டர்ன் பண்ணிட்டு அகைன் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து அடுத்த ஸ்டிச் போட போறோம். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு நான் வந்து நார்மல் சேவிங் த்ரெட்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்திருந்தாலும் அதே மெத்தட் தான் இதிலே ஃபாலோ பண்றோம். பட் ஆனால் சில்க் த்ரெட்னு சொல்லும்போது த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆரி ஒர்க் டிசைன் பண்ணும்போது எல்லாமே த்ரெட் ஒர்க் எப்பவுமே நம்ம வந்து டபுள் த்ரெட்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டபுள் த்ரெட்ல ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் த்ரெட்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த கலரோட திக்னஸ் இன்னும் நல்லா காமிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டபுள் த்ரெட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றது. நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்டே வரும். ஸோ என் நாட் போடுறதும் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ நாட் எண்ட்ல போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 நூல்கண்டையும் சேர்த்து நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட 2 நூல்கண்டு சேம் கலரா இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் நூல்கண்டு தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் த்ரெட் எடுத்துட்டு நீங்க வந்து இப்ப நூல்கண்டு உங்ககிட்ட டபுள் த்ரெட்டா பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பழகுறவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த அளவு லென்த் உங்களுக்கு இப்போ நீங்க பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட போறீங்க அப்படின்னா எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு லென்த் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த நமக்கு இப்போ 2 ஓப்பனா இருக்கும்ல, அந்த ஓப்பனா இருக்கக்கூடிய அந்த 2 எண்டும் சேர்த்து வச்சு நாட் போட்டு வச்சுக்கோங்க. த்ரெட் சுத்துவீங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்ககிட்ட ஒவ்வொரு நூல்கண்டு இருந்தாலும் நீங்க அந்த நூல்கண்டுக்கு ஒரு சின்ன பாபின் யூஸ் பண்ணிக்கோங்க. பாபின் யூஸ் பண்ணி அந்த பாபின்ல ஃபுல் ரவுண்ட் நீங்க நூல் சுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் த்ரெட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் போகாது. ஸோ ஃபுல் நூல்கண்டுலையும் அதாவது ஃபுல் அந்த நூல்கண்டுல இருந்து ஃபுல்லா ஒரு பாபின் ஃபுல்லாவே நீங்க சுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அட் டைம் அந்த நம்மளோட நூல்கண்டுல இருந்து வரக்கூடிய த்ரெட்டும் சரி பாபின்ல வரக்கூடிய த்ரெட்டும் சரி ரெண்டையும் சேர்த்து வச்சு எண்ணாட் போட்டு வச்சுட்டு நீங்க வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். இது வந்து உங்களுக்கு நீங்க வந்து அட் டைம் வந்து 2 நூல்கண்டு சேம் கலர்ல வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேற வேற கலர்ஸ் வாங்கி பாபின்ல மட்டும் நீங்க சுத்தி வச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ இனி வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்றோம் அப்படின்னா பிளவுஸ்ல எல்லாமே எப்பவுமே டபுள் த்ரெட்டா தான் போட்டு பண்ணுவோம். ஸோ அதனால முடிஞ்சா நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்கண்டு வாங்கும்போது டபுளா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாபின்ல சுத்த தேவை இருக்காது. இல்ல அப்படின்னா நீங்க சிங்கிள் வாங்கினா நீங்க பாபின்லேயே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன், டபுள் த்ரெட்டா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எண்ட்ல நாட் போட்டு எடுத்துக்கலாம். 2 நூல்கண்டு சேர்த்து வச்சுட்டு எண்ட்ல நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எண்ட்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ட்ல சுத்தி வச்சுக்கோங்க. சுத்தி வச்சுட்டு நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய த்ரெட்டை தான் பிக் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீடெல்லாம் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிட்டு கீழே இருந்து த்ரெட் அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுக்கும்போது உங்களுக்கு அட் டைம் என்ன ஆகும்னா டபுள் த்ரெட் வரணும். ஸோ அதை நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ 2 நூல்கண்டு நம்ம வந்து நார்மலா ஒரு நூல்கண்டு வச்சு எப்படி பண்றோமோ அதே மெத்தட் தான். பட் ஆனால் இதுல என்னன்னா 2 நூல்கண்டு அட் டைம் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி 2 நூல்கண்டு சேர்த்து நான் எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா 2 நூல்கண்டு சேமா நீங்க வந்து அந்த
நீடிலே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஞ்ச் பண்ணியாச்சு. கீழ்பக்கமா நூலை சுத்துறோம். கீழ்பக்கமா சுத்தும் போது 2 நூலும் சேர்த்தே சுத்திக்கோங்க. சுத்திட்டு நீடில் அப்படியே நம்ம ஒரு டர்ன் பண்ணி மேல் பக்கமா வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும் போது பாருங்க அட் டைம் நமக்கு 2 நூலும் சேமா வந்திருக்கணும். ஸோ நீங்க கீழே இருக்கக்கூடிய நூலை அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சைஸ் நீங்க என்ன அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து சைஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கீழே இருக்கக்கூடிய நூலை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ஷார்ட் ஆகும், லென்த் வந்து கூட வரும். ஸோ அது வந்து நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய நூலை பிடிச்சு எடுக்கும்போது அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸோட அதாவது அந்த ஷார்ப்னஸும் வரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரெட் இப்போ நீங்க அடுத்த ஸ்டிச் இப்போ இந்த இடத்துல நான் லாக் பண்றேன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை கொஞ்சம் நீங்க வந்து ஸ்டிஃபா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நீடல டர்ன் பண்ணி எடுக்கிறோம்ல மேல் பக்கமா எடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டையும் கொஞ்சம் வந்து டைட்டா பிடிச்சிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த லாக் வந்து கரெக்டா விழாம கரெக்டா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட பாதியில இருந்தே அடுத்து தொடங்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வராம கரெக்டா ஒரு ஸ்டிச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்க வந்து நீடில் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஷார்ப்னஸும் கிளியரா விழும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக நீங்க போட்டு பழக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸோட சைஸை வந்து கம்மி பண்ணிட்டே வாங்க. ஓகே, இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல ஃபுல்லாவே இப்போ நம்ம வந்து டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. எண்ட் லாக் எப்படி பண்றது நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி யூசுவலா நீங்க சிங்கிள் த்ரெட்ல எப்படி லாக் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான். பட் இது டபுள் த்ரெட்டா போட்டு கீழ இருந்து எடுக்கும்போதும் த்ரெட் டபுள் த்ரெட்டாவே எடுக்கிறோம். டபுள் த்ரெட்டா மேல எடுத்துட்டு தென் நம்மளோட அந்த ஹூக்ல மாட்டி இழுக்கிறதும் கீழ்பகுதியில இருந்து அந்த டபுள் த்ரெட்லயே மாட்டி தான் நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா இந்த மாதிரி ஷார்ப் ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட எண்ட்லயும் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா நீங்க அந்த கீழே இருக்கக்கூடிய நூலை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுல தான் இருக்கு. நீடில் வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, ஃப்ரேம்க்கு மேல இந்த கிரீன் கலர் த்ரெட் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதே மெத்தட் தான், டபுள் த்ரெட் ஈஸி தான். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஸோ ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நீட்டா கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சேவிங் த்ரெட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஸோ சேவிங் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸோட சைஸும் நீங்க கம்மி பண்ணிருங்க. அதே மாதிரி அந்த ஸ்டிச்சஸோட ஷார்ப்னஸ் நான் காமிச்சேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட ஷார்ப்னஸ் ஒரு ஸ்டிச் முடிகிற இடத்துல இருந்து தான் அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஸ்டிச்சஸ்க்கு கேப்ல வந்து லூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா கண்டினியூஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நல்லா அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி த்ரெட் கோல்டு சரி அல்லது சில்வர் சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சரி த்ரெட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சரி த்ரெட்ல அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சில்க் த்ரெடா போடுங்க. சிங்கிள் சில்க் த்ரெடா போடும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கண்டிப்பா என்ன ஆகும்னா பிரிஞ்சு போகும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிங்கிள்ல பழகிட்டு டபுள் த்ரெடாவே நீங்க பழகிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது மோஸ்ட்லி எப்பவுமே டபுள் த்ரெட்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க வந்து டபுள் த்ரெட்லயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது நம்ம சில்க் த்ரெட் வச்சு.